சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் ஸ்ரீ காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி முன்னிட்டு ஸ்ரீ ஸ்கந்த் கால பைரவருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு அரளிப்பூ மாலை சூட்டி தாமரை மலர்களுடன் வடை மாலை சாற்றி மூலவர் ஸ்கந்த கால பைரவரை சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவர் பைரவி சமேத பைரவருக்கும் புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் வடை மாலை அணிவிக்கப்பட்டு சீரிய சப்பர தேரில் அழகாக அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் பைரவருக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி, ரிஷப ஆரத்தியுடன் கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனை காட்டி கொடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து உதிரி பூக்களால் 108 பைரவரின் அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணிக்காய், தேங்காய், நெய் விளக்கேற்றி வழிபட்டனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகி எஸ். சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் ஜங்ஷன் ஜாகீர் அம்மாபாளையம் காவடி பழனியாண்டவர் ஆசிரமம் பெங்களூர் ரோட்ல இருந்து லெப்ட்ல ஸ்ட்ரீட் ரோட்ல கட் பண்ணி 1000 அடி தூரம் வந்தீங்கன்னா அங்கே கோயில் ஆட்சி இருக்கு. அங்கே முருகப்பெருமான் உங்களை வரவேற்று இருப்பார். உள்ள வந்தீங்கன்னா முருகப்பெருமான், சிவபெருமான், வெங்கடாஜலபதி, நவ கிரகங்கள், அஷ்ட சக்திகள், 18 சித்தர்கள், அஷ்டலிங்கங்கள், 108 லட்சுமிகள் தற்போது அமைந்து கொண்டிருக்கும். 109வதாக விஸ்வரூப செல்வலட்சுமி தட்சணகாலி எல்லாத்தையும் தரிசனம் பண்ணோம். இன்றைய தினம் குரு பயிற்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அளிக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா குரு சிரித்து கொண்டே இருக்கிறார். குரு பகவான் இவர் மேல தினசரி ஒரு 7:20 7:30 சூரிய பகவான் தலையிலிருந்து கால் வரைக்கும் வணங்குகிறார். அப்பேற்பட்ட குரு பகவான் மிக சக்தி உள்ளவர். விசேஷமாக இதற்கு சிம்ம ராசி, மிதுன ராசி, துலா ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த ராசிக்காரர்களாம் இந்த பயிற்சி அடையிறது சரியில்லை. அவர்களாம் இந்த பூஜையில் அவசியம் கலந்துக்கிட்டே இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காலையிலிருந்து தரிசனம் பண்ணி மகா குருவான திரு யோக தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்றாங்க. இவர் எல்லா இடத்துலையும் தெற்கு நோக்கி தான் இருப்பார். இங்க கிழக்கு நோக்கி இருக்கார். பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். நீங்க தினம் வியாழக்கிழமை ஒரு 100கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கூட வருவாங்க. குண்டலங்களை போட்டு ஒரு வழிபாடு செய்ய அர்ச்சனை செய்யறாங்க. அதனால பக்தர்கள் எல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு திருமணம் நடக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் நடக்கும், வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறதுக்கு அதிக முன்னேற்றம் கிடைக்கும். வாகன வண்டி வைத்திருப்பவர்கள், வாகன தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் இவருடைய அனுக்கிரகம் வேண்டும். பொதுவாக குருவாக்கு கோடி நன்மையா, எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மை தான். அப்போ குரு பகவான் தற்போது பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே அபிஷேகம், கலச அபிஷேகம் என்ன போறாங்க. அது முடிஞ்சோடனே அவருக்கு தங்க கவசம் சாத்துப்படி, தங்கத்தினாலே கவசம் செஞ்சிருக்கோம். சிறிது நேரத்தில் சாத்துப்படி ஆகும் போது அர்ச்சனை செய்து அவருடைய பிரசாதத்தை வாங்கிக்கலாம். பாருங்கள் பக்தர்களே, வந்திருந்து இந்த யோக தட்சிணாமூர்த்தி தரிசித்து வேண்டியதை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேலம் பொன்னமாம்பேட்டை ஸ்ரீ புத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா பொங்கல் வைபவம் முன்னிட்டு இளைய நண்பர்கள் குழு சார்பாக 17ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர்களால் தோரணங்கள், வாழை மரம் கட்டி ஆலயத்தை அலங்கரித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் திருக்கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பந்தலில் பொங்கல் வைத்து ஆடு, கோழி பலி கொடுத்து ஸ்ரீ புத்து மாரியம்மன் வணங்கி வழிபட்டனர். தொடர்ந்து இளைய நண்பர்கள் குழு சார்பாக 17ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புத்துமாரியம்மன் கோவில் தர்மகர்த்தா குழு ஊர் கவுண்டர் வி. பன்னீர்செல்வம், தலைவர் கே. கோபால், துணைத் தலைவர் ஜி. கலைச்செல்வம், செயலாளர் ஜி. வி. தனபால், துணை செயலாளர் டி. திருமூர்த்தி,
பொருளாளர் யு சங்கர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கமிட்டி உறுப்பினர்கள் கிருஷ்ணன், வெங்கடாச்சலம், குமரேசன், அன்பு, சுபாஷ், வெங்கடேஷ், வன்னிய சமூக அறக்கட்டளை நிர்வாகிகள், திருவாளர்கள், சேலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி பன்னீர்செல்வம், கே அருணாச்சலம், ஏ தர்மலிங்கம், ஏ இளங்கோ, வி அண்ணாமலை, வி கந்தன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் நெத்திமேடு அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரம், பொங்கல் வைபவம் மற்றும் 3501 பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு வாழைமர தோரணங்கள் கட்டியும் சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு புது பட்டு சேலை கட்டி பலவித நறுமண மலர் மாலைகள், நகை ஆபரண கிரீடம் அணிவிக்கப்பட்டு ஊஞ்சலில் அழகாக காட்சியளித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் திருக்கோவிலை சுற்றியும் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் இட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ மகா காளியம்மன் நற்பணி மன்றம், ஸ்ரீ மகா அன்னலட்சுமி அன்னதான குழு சார்பில் 28ஆம் ஆண்டு முன்னிட்டு 3501 பேருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ மகா காளியம்மன் நற்பணி மன்ற செயல் தலைவர் எம் ஹரிஸ் நல்லதம்பி வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக தெற்கு தொகுதி பொறுப்பாளரும் சேலம் மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் துணைத் தலைவரும் ஸ்ரீ மகா காளியம்மன் நற்பணி மன்ற தலைவருமான நெத்திமேடு ராஜா என்கிற ராஜசேகரன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இறைப்பணி மன்ற தலைவர், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் நெத்திமேடு முத்து, நெத்திமேடு அருள்மிகு காளியம்மன் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் மனிதநேயம் பி மணி, இறைப்பணி மன்ற செயலாளர் காவேரி, எஸ் கே பெரியசாமி, 49வது கோட்ட மாமன்ற உறுப்பினர் எஸ் மோகன் பிரியா சிவகுமார், 51வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி எல் பழனிசாமி, கொண்டலாம்பட்டி முன்னாள் மண்டல தலைவர் எம் மோகன், விஜய் மக்கள் இயக்கம் சேலம் மாவட்ட பொறுப்பாளர் தமிழன் ஆ பார்த்திபன், மாவட்ட துணை செயலாளர் அண்ணா தொழிற்சங்கம் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஜான் கன்னடி மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.